fifth la sixth subdivision. Show that square root of 1 plus sin a divided by 1 minus sin a equal to secant a plus tan a. So left hand side எடுத்துக்கிறோம். Equal to square root of 1 plus sin a divided by 1 minus sin a. Next இதை வந்துட்டு காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். ஓகே, ஸோ காஞ்சிகேட்னா என்னன்னா 1 plus sin a divided by 1 minus sin a. See 1 minus sin a ஓட காஞ்சிகேட் பார்த்தீங்கன்னா 1 plus sin a. ஓகே, அதோட ஆப்போசிட் சைன் தான் காஞ்சிகேட். இப்போ காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 plus sin a divided by 1 plus sin a. ஸோ மேலேயும் கீழேயும் காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 1 plus sin a into 1 plus sin a, 1 plus sin a to the whole square. So 1 plus sin a to the whole square divided by 1 minus sin square a. இது வந்துட்டு a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a இருக்க இடத்துல 1 இருக்குது, b இருக்க இடத்துல sin a இருக்குது. இப்போ இது வந்துட்டு a plus b into a minus b. இப்போ அது வந்துட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா. இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் e இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறோம். 1 plus sin a to the whole square இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும் போது 1 plus sin a மட்டும் வரும். Divided by, okay, divided by square root of 1 minus sin square a is equal to 1 plus sin a divided by square root of 1 minus sin square a. 1 minus sin square theta வந்து cos square theta உங்களுக்கு தெரியும். 1 minus sin square theta வந்து cos square theta. ஸோ அப்போ 1 minus sin square a வந்து cos square a. ஓகே, இப்போ 1 plus sin a divided by, ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து cos square a வெளியில் எடுத்தோம் அப்படின்னா cos a மட்டும் வருமா? ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ cos a மட்டும் வரும். இதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 1 divided by cos a plus sin a divided by cos a எழுதிக்கலாமா? ஸோ 1 divided by cos a வந்து secant a plus sin a divided by cos a வந்து tan a, which is equal to RHS, hence proved. நெக்ஸ்ட் நம்ம 7th subdivision பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 5th 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 7th subdivision. Show that sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta is equal to tan theta. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ LHS equal to sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta. இப்போ பார்த்தீங்கன்னா sin theta இங்கே காமனாக எடுத்துக்கலாம். மேலே நியூமரேட்டரில் sin theta மட்டும் காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ sin theta வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 1 மைனஸ் 2 ஒரு sin theta வெளில போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது sin ஸ்கொயர்டு theta. ஸோ டிவைடட் பை இங்கே வந்துட்டு டினாமினேட்டரில் cos thetaவை நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ cos theta காமனாக எடுத்தோம்னா இங்கே 2 cos cube thetaவில் ஒரு cos theta வந்துட்டு நம்ம காமனாக எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது cos ஸ்கொயர்டு theta மைனஸ் cos thetaவை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஸோ மைனஸ் 1. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா sin theta டிவைடட் பை cos theta வந்து tan theta. அது மட்டும் அதான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும், RHSல இருக்குது. ஸோ இந்த டேர்ம், இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஒன்று மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணி ஒன்றுன்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா sin theta டிவைடட் பை cos theta வந்து tan thetaவாக மாறிடும். ஓகே, இப்போ sin theta டிவைடட் பை cos thetaவை இதை அப்படியே வச்சுக்கலாம். இன்டூ 1 மைனஸ் இந்த கீழே இருக்க டேர்ம் மாதிரியே மேலேயும் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த sin ஸ்கொயர் thetaவை cos ஸ்கொயர் thetaவாக மாற்றணும். ஓகேயா? ஸோ அப்போ 1 மைனஸ் 2 இன்டூ sin ஸ்கொயர் thetaக்கு ஃபார்முலா பாருங்கள். sin ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் theta. இப்போ sin ஸ்கொயர் thetaக்கு பதிலாக 1 மைனஸ் cos ஸ்கொயர் theta போட்டுக்குங்க. டிவைடட் பை 2 cos ஸ்கொயர் theta மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு sin theta divided by cos theta into 1 minus plus into minus minus 2 into 1 2 1 minus 2 from minus into minus plus
2 into cos square theta 2 cos squared theta divided by 2 cos squared theta minus 1. So sin theta divided by cos theta வந்து tan theta. So tan theta போட்டுக்குங்க into 1 minus 2 வந்து minus 1 plus 2 cos squared theta divided by 2 cos squared theta minus 1. ஸோ இங்கேயும் 2 cos square theta minus 1 இருக்குது, இங்கேயும் 2 cos square theta minus 1 இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது tan theta is equal to RHS. Hence proved. ஸோ நெக்ஸ்ட் 8th subdivision பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல 5th சம்ல 8th subdivision. Show that sin A plus cosecant A to the whole square plus cos A plus secant A to the whole square equal to 7 plus tan square A plus cot square A. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிங்க. LHS equal to sin A plus cosecant A to the whole square plus cos A plus secant A to the whole square. இது வந்துட்டு என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா A plus B to the whole square. ஸோ A இருக்க இடத்துல sin A இருக்குது, B இருக்க இடத்துல cosecant A இருக்குது. இப்போ A plus B to the whole squareக்கு என்ன ஃபார்முலா? A ஸ்கொயர் அப்போ sin ஸ்கொயர் A plus B ஸ்கொயர் அப்போ cosecant ஸ்கொயர் A plus 2AB. A வந்து sin A, B வந்து cosecant A plus அப்புறம் cos A plus secant A to the whole square A plus B to the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ A இருக்க இடத்துல cos A அண்ட் B இருக்க இடத்துல secant A இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்? cos ஸ்கொயர் A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus 2 into cos A into secant A. ஓகே, இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ இந்த sin ஸ்கொயர் ஏவையும் இந்த cos ஸ்கொயர் ஏவையும் கம்பைன் பண்ணுறோம். sin ஸ்கொயர் A plus cos ஸ்கொயர் A is equal to 1. sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta equal to 1. ஸோ அதனால் sin ஸ்கொயர் A plus cos ஸ்கொயர் A equal to 1. ஸோ அதுக்கு 1 போட்டுக்காச்சு. ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஸ்கொயர் ஏல எழுதணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் காட் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ கொசிக்கண்டும் காட்டும் தான் பேரு. ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் ஏயை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஸ்கொயர் ஏல எழுதணும். ஸோ அது ஃபார்முலா பாருங்கள். ஸோ கொசிக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு தீட்டா. ஓகே, ஸோ அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏன்னு வருமா? ஓகே, கொசிக்கன் ஸ்கொயர்டு ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதியிருக்கும். ஏன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் காட் இருக்குது. ஸோ அதனால கொசிக்கண்ட்டை காட்டை மாற்றியாச்சு. ஓகே, ப்ளஸ் 2 இன்டூ சைன் ஏ இன்டூ கொசிக்கண்ட் ஏவை 1 டிவைடட் பை சைன் ஏன்னு போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் ஏவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் ஸ்கொயர் ஏல எழுதணும். ஏன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டேன் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ சீக்கண்ட் டு டேன் தான் பேரு. ஸோ அதனால் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் ஸ்கொயர் ஏல எழுதணும். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ இங்கே ஃபார்முலா பாருங்கள், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதனால் இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ வந்துட்டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 காஸ் ஏ சீக்கண்ட் ஏ இருக்குது. ஓகே, 2 இன்டூ காஸ் ஏ இன்டூ சீக்கண்ட் ஏ வந்துட்டு 1 டிவைட் பை சீக்கண்ட் ஏ காஸ் ஏன்னு எழுதிக்கலாம். 1 டிவைட் பை காஸ் ஏ, ஏன்னா சீக்கண்ட் ஏ வந்துட்டு 1 டிவைட் பை காஸ் தீட்டா. சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 1 டிவைட் பை காஸ் தீட்டா. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் இந்த சைன் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ 2 ப்ளஸ் இந்த இருக்கு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் இந்த காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 2 மட்டும் இருக்கும். 2. ஓகே, இப்போ டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. ஸோ நியூமரல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7. ஓகே, which is equal to RHS.
ஸோ RHS நம்ம இதான் ப்ரூவ் பண்ணணும். tan square a plus cot square a equal to plus 7. ஸோ hence proved. நெக்ஸ்ட் நம்ம 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல 5th sum 9th subdivision show that cosecant a minus sin a into secant a minus cos a equal to 1 divided by tan a plus cos a. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS equal to cosecant a minus sin a into secant a minus cos a. ஸோ cosecant a எப்படி எழுதிக்கலாம்னா 1 divided by sin a எழுதிக்கலாம். 1 divided by sin a. ஏன்னா cosecant theta equal to 1 divided by sin theta. ஸோ minus sin a into secant a 1 divided by cos a minus cos a. Okay. Is equal to 1 minus the sin a இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். LCM எடுத்துக்கலாம் sin a. ஸோ அதனால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 minus sin a into sin a sin square a divided by sin a into 1 minus cos a LCM எடுத்துட்டோம்னா cos மல்டிப்ளை பண்ணுறோம். cos a into cos a cos square a divided by cos a. Okay. ஸோ 1 minus sin square a 1 minus sin square theta வந்து பாருங்க 1 minus sin square theta equal to cos squared theta. 1 minus sin square a வந்து cos square a divided by sin a into 1 minus cos square theta வந்து sin squared theta. 1 minus cos square a வந்து sin square a divided by cos a. ஓகே இங்கே sin a ஒரு sin a கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி cos a இங்கே உள்ள ஒரு cos a கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா cos a இங்கே ஒரு cos a இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு sin a இருக்கும். cos a into sin a. ஓகே இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே LHS ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால LHS அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 divided by tan a plus cos a 1 divided by tan a plus cos a இருக்கு. ஸோ இந்த tan a எப்படி எழுதிக்கலாம் in terms of sin a and cos a தான் எழுதணும். ஓகே ஏன்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு LHS cos a and sin a தான் இருக்குது. ஸோ in terms of sin a and cos a எழுதணும்னா 1 divided by tan a க்கு ஃபார்முலா sin a divided by cos a plus ஸோ இது வந்துட்டு காட்டு இது வந்துட்டு காசு இல்லை காட்டி. ஸோ காட்டியை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம் நம்ம cos a divided by sin a. ஓகே இஸ் ஈக்குவல் டு 1 divided by இப்போ இதுக்கு LCM எடுக்கலாம். ஸோ sin a cos a தான் LCM. ஸோ அதனால இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ sin a into sin a sin square a plus cos a into cos a வந்து cos square a divided by sin a into cos a. Okay is equal to 1 divided by sin square a plus cos square a. sin square theta plus cos square theta வந்துட்டு நம்மளுக்கு 1. sin square theta plus cos square theta equal to 1. ஸோ அதனால sin square a plus cos square equal to 1 divided by sin a into cos a. இதை வந்துட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு sin a into cos a கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 ஸோ 1 வந்துட்டு sin a cos a கிடச்சிருக்கு. 2வும் வந்து sin a cos a RHS எடுக்கும்போது sin a cos a கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. நெக்ஸ்ட் நம்ம 10th subdivision பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல 5th subdivisionல 10th sum. So 1 plus tan square a divided by 1 plus cot square a equal to 1 minus tan a divided by 1 minus cot a to the whole square which is equal to tan square a னு ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட் ப்ராப்ளம். ஓகே இதில் வந்துட்டு ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிறகு இருக்குது. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு 1 plus tan square a divided by 1 plus cot square a. ஓகே இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். which is equal to tan square a னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் இது எடுத்துட்டு tan square a னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு
1 plus tan ஸ்கொயர் ஏ எப்படி எழுதிக்கலாம்னா sin ஸ்கொயர் ஏ டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏ. ஏன்னா tan theta ஃபார்முலா வந்துட்டு sin a டிவைடட் பை cos a. இங்கே பக்கத்தில் எழுதிக்கங்க since tan theta equal to sin theta divided by cos theta எழுதிக்கங்க. divided by 1 plus cot theta formula cos square cos a divided by sin a cot square கொடுத்திருக்கனால cos square a divided by sin square d. So since cot theta equal to cos theta divided by sin theta எழுதிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம LCM எடுக்கலாம். இங்கே cos theta கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into cos square a plus sin square a whole divided by cos square a. ஏன்னா LCM எடுத்தாச்சு. அதே மாதிரி கீழேயும் LCM எடுக்கிறோம். 1 into sin square a plus cos square a divided by whole divided by sin square a. ஓகே, இப்போ sin square a plus cos square a plus sin square a வந்துட்டு 1 ஏன்னா வந்துட்டு sin square theta plus cos square theta equal to 1. ஸோ அதனால sin square a plus cos square a equal to 1. 1 divided by cos square a whole divided by sin square a plus cos square a 1 divided by sin square a is equal to 1 divided by cos square a into இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது மேலே sin square a போயிடும், கீழே வந்துட்டு 1 வந்துடும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா sin a divided by cos a to the whole square எழுதிக்கலாமா? sin square a divided by cos square a sin a divided by cos a to the whole square எழுதி. இப்போ sin a divided by cos a நம்மளுக்கு தெரியும் tan a to the whole square. இப்போ tan a to the whole square equal to tan square a is equal to RHS. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷனை எடுத்துகிட்டு tan ஸ்கொயர் ஏ ப்ரூவ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இது செகண்ட் சப்டிவிஷன். LHS வந்துட்டு 1 minus tan a divided by 1 minus cot a to the whole square is equal to 1 minus tan a வந்துட்டு in terms of sin and cos na அப்ப sin a divided by cos a ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா tan a formula sin a divided by cos a divided by 1 minus cot a formula cos a divided by sin a. ஏன்னா cot a formula cos a divided by sin to the whole square. இப்போ இதுக்கு LCM எடுக்கலாம். So cos a into 1 cos a minus sin a divided by whole divided by cos a divided by sin a into 1 sin a minus cos a divided by sin a to the whole square. Okay, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? cos a minus sin a divided by cos a into இந்த sin a வந்துட்டு மேலே போயிருமா? இந்த sin a மேலே போயிடும். divided by sin a minus cos a to the whole square. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு cos a minus sin a இருக்கு. இப்போ அந்த ஸ்கொயரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்கனால எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் கொண்டு வந்துக்கலாம். இப்போ cos a minus sin a to the whole square ஏன்னா அந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்திருக்கும் இன்டூ sin a to the whole square sin square ஏன்னு போட்டாச்சு divided by cos a to the whole square cos square a into sin a minus cos a to the whole square. Okay, இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். cos a minus b to the whole square ஃபார்மெட்டில் இருக்கு. a இருக்க இடத்துல cos a and b இருக்க இடத்துல sin a இருக்கு. அப்போ a minus b to the whole square என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர்.
இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 cos A into sin A into sin square A whole divided by cos square A into இதுவும் A minus B to the whole square இருக்கு. அப்போ A இருக்க இடத்துல sin A and B இருக்க இடத்துல cos A. இப்போ A square plus B square minus 2 sin A into cos A. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 காஸ் ஏ சைன் ஏ இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு காசு வரும், ஏன்னா பி இருக்க இடத்துல காசு இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 காஸ் ஏ சைன் ஏ, இது ரெண்டும் ஒரே டேர்மா. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஓகே, ஸோ ரிமைனிங் sin square A divided by cos square A which is equal to tan square A. ஏன்னா sin A divided by cos வந்துட்டு tan, ஸோ அதனால tan square A which is equal to RHS. இப்போ செகண்ட் சப்டிவிஷனையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இதோட அந்த சம் முடிஞ்சு. ஸோ இதோட எக்ஸசைஸ் நம்பர் 8.4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 8.1 இருக்கும், 8.2, 8.3 அண்ட் 8.4 வித் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோவோட சேர்த்து பாருங்கள், அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.